ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவ் விசில். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, கேர்ட்டூன்ஸ் சேனல்லேருந்து எந்திரன் ஸ்பூஃப் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்குற முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க, லைக் ஷேரும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரியாக்ட் பண்ணிடுவோம். ஓகே, வசீகரனா? ஓகே. ரொம்ப நான் பேசுறது கவனி. கதா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. டாட். வரல, வரமாட்டேங்குது. டேய், என்னடா கா கா கக்கான்னு இருக்க? ஒழுங்கா கதா அப்படின்னு சொல்லு. ரோபோட்டுக்கு ஒழுங்கா பேச்சு வர மாட்டேங்குது. கமான் கமான் கதா சொல்லு. ஓ, பாட்டை போட்டு விட்டுருச்சா? மாட்டி விட பாக்குறியா? காப்பிரைட்ல மாட்டி விட பாக்குறியா? செம்ம காமெடி. ரெக்கார்டட் வாய்ஸ் போட்டு விட்டு சமாளிக்கிறாரு. ஒழுங்கா அவனுக்கு ப்ரோகிராம் பண்ண மாதிரி சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல பேசு. ஓ, அதுவுமே ஒழுங்கா வரல. என்ன இதான் சூப்பர் ஸ்டார் வாய்ஸா? ஒழுங்கா சூப்பர் ஸ்டார் மாதிரி பேச கத்துக்க. என்னைய சொல்றீங்க? இது மட்டும் எப்படி பேசுது? அட கொப்பேதராடே, இது மட்டும் உன்னால புலிவேட்டா பேச முடியுமா? செம காமெடி. சாரி டாக்டர், சாரி பூரிட்டு. அவ பழைய ஆளுங்களுக்கு போனா புதுசா 2 பேரும் வேலைக்கு சேர்ந்து அவங்க ஆளையே காணமே. டாக்டர் நான் இங்கே இருக்கேன். ஏய், சூப்பர். கவுண்டமணி செந்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே செம. ஏற்கனவே வேலை பார்த்த 2 பசங்க அப்படிதான் படிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதனாலதான் அவங்களை வேலையை விட்டு தூக்குற. நீங்களும் ஓ, பண்ணுங்க. ஐயோ, நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். சூப்பர். 2 பேருமே வேற லெவல். இருக்கிற கவர்மெண்ட் வேலையை விட்டு இங்க வந்திருக்கான். ஆமா ஆமா, அதனால நீங்க சொல்ற வேலையை நாங்க கரெக்டா செய்வோம், பயப்படாதீங்க. ஓ, அப்படிதான் இருக்கணும். ஓகே. என்ன பண்றீங்க? இத உட்காந்து இந்த ரோபோக்கு ஸ்பீச் ஐடி கொடுங்க. அதாவது மனுஷ மாதிரி பேச கத்து கொடுங்க. நான் கக்கூஸ் போயிட்டு வந்துடுறேன். ஆராய்ச்சி 1 மாசமா கக்கூஸே போக மாட்டேன். ஏ அப்பா, அப்ப அடுத்த 1 வாரத்துக்கு அந்த கக்கூஸ் போகிட்டே போக கூடாதோ? செம காமெடி. எது சுப்பையாவா? என்ன பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுறேன்? அதெல்லாம் உன் ஆபீஸோட பிடிச்சு போச்சு. இங்க நம்ம 2 பேருமே வேலை கிடைக்குதே. ஓகே. அதனால இனிமே நீ சார்னு கூப்பிடுற. நீ என்ன சாரா? ஆமா சார். ஏன் கூப்பிட மாட்டியா? இல்ல கூப்பிடுறேன். ஓகே சார். சூப்பர். வெரி குட். சரி வா வேலையை பாப்பா. ஸோ வீடியோ வேற லெவலில் வந்து இருக்குங்க. கவுண்டமணி செந்தில் வந்தது தான் வேற லெவல், அன்எக்ஸ்பெக்டட். இதில் வந்து சந்தானமும் அப்புறம் இன்னொரு வேறு யாரோ வருவாங்க, கருணாஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வருவாங்க. இதில் வந்து கவுண்டமணி செந்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கல அவங்க 2 பேர் வருவாங்கன்ட்டு. சூப்பராக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. செம காமெடியாக வந்துருக்கு. ஸோ நல்ல ஒரு பண்ணியிருக்காங்க, அனிமேஷன் மாதிரி நல்லா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதே ரோபோட்டா? என்னடா மண்டையது? நேட்டு பாளைய நாட்டு உருளைகளுக்கு மாதிரி இருக்கு. என்ன மண்டே இது? சரி நம்ம வந்து வேலையை பாப்பா. இங்க வார ரோபோட்டு, இப்ப நாங்க உனக்கு பேச கத்து தர போறோம். அதை நல்லா கவனிச்சு அப்படியே ரிப்பீட் பண்ணு. ஓ, பேச கற்று தர போகிறாங்களா? ஓகே. தமிழ்ல முதல் எழுத்து ஆடா. ஆடாவுக்கு ஓ, தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி காணாவுக்கு கலைஞர். கொப்பராடே கொப்பதாடே. இப்ப எதுக்குடா அவர் பேரை சொல்ற? ஏன் சொன்னா என்ன? நீங்க மட்டும் அம்மான்னு சொன்னீங்க. இது சவுண்ட் சொன்னா வேற அம்மா. நான் சொன்ன அப்பா அந்த அப்பா இல்லடா, தாய். வேற லெவல் காமெடி. அப்படி தெளிவா சொல்லலாம்ல? ஆமா, அப்படியே தெளிவா சொல்லிட்டாலும் இவர் அப்படியே நொட்டி விடுவாரு. வந்த வேலையை பாடுறா. எப்படி கவுண்டமணி செந்தில் மாதிரியே இருக்கு அவங்க செஞ்சது. வேற லெவல்ல இருந்திருக்கு. என்னாச்சு, ஸ்பீச் ட்ரைனிங் கொடுத்தீங்களா இல்லையா? ஐயா என்ன அதுக்குள்ளே வந்துட்டா? அது வந்து சார் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு வந்து கிளப்பா இருப்பீங்க, போயிட்டு ஒரு காஃபியை போட்டு வாங்க. அது பேர் அங்க ஃபுல்லா பிடிச்சிடறேன். என்ன காஃபியா? நோ 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 நோ, மறுபடியும் கலக்கிறோம். அதனால நீங்க கத்து கொடுத்த வரைக்கும் போதும். செம காமெடி. ரொம்ப எதை கத்துக்கிட்டேன்? வாடா வசி, எப்படி இருக்கிற? டா போட்டு கூப்பிடுது. என்னடா வாடா போடலாம் கூப்பிடுற? மாப்பிள்ள. சரி பீடி கடி வச்சிருக்க, குடுக்கிட்டு இழுப்பு. எது பீடியா? என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க?
இந்த கேள்வி ஸ்லாங்கே மாறி போச்சு ரோபோட ஐயோ ஸ்லாங்கு. அது வந்து இவன் பேசுறதுக்கு நாங்க சொல்லி கொடுத்ததுக்கு சம்மந்தமே இல்ல டாக்டர். இவன் வேற எங்கிட்ட போய் கத்துக்கிட்டே இருக்கு. ஆபாபா நாங்க கத்து கொடுத்ததெல்லாம் திருக்குறள் இப்பதான் புராணம் மாதிரி செய்யறாங்க, புனிதமான அதுக்குள்ள வேற விஷயங்கள். யார்ட்டையும் கத்துக்கிட்டாங்களாம். என்ன பாபா இப்படி போய் சொல்ற? மாப்ள இது போய் சொல்றாங்க நம்பாத. மாப்பிள எது மாப்ளையா? யோ என்னையா கத்து கொடுத்தீங்க உங்களுக்கு? அது ஏட்டுக்கால மாப்ள. ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். ₹1 2 பழம். ஒட்டு இதா இருக்கு. என்னடா? ஓ கவுண்டமணி காமெடியை வச்சு செஞ்சிருக்காங்க. இது கூட தெரியல. இதெல்லாம் சைடிஸ்ட். இதெல்லாம் பூமா முடியல போட்டு விட்டு நாயை விட்டு கடிக்கணும். பூமாப்பட்டி போய் நாயை வச்சு கடிக்கணுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச உன் அக்கா பிரிச்சு போட்டுவேன். அக்கா பிரிச்சு போட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்? பெட்ரோல் மாஸ் ஐடி வியாபாரம் பண்ணுவியா? அப்படியே நீ பெட்ரோல் மாஸ் ஐடி வியாபாரம் பண்ண சூப்பர் காமெடி பண்ணுது. புடிச்சு வீசிடும். யோ 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 ரோபோட்டே கொஞ்சம் அமைதி ஐடியா. அந்த மனுஷன் எங்களை வேலையை விட்டு தூக்கிட போறாரு. வேற லெவலில் வந்திருக்குங்க. சூப்பராக வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து வாயோட அனிமேஷன்லாம் பண்ணி நல்லாவே இருந்திருக்கு. நினைக்கிறேன் இது வந்து டிராயிங் பண்ணியே பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூப்பராகவே வந்து இருக்குங்க, செம்ம சூப்பராக வந்து இருக்கு. அது அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அதே மாதிரி இருக்கு. அந்த ரோபோட்டும் சரி, அந்த ரஜினிகாந்த் அவங்களும் சரி, கவுண்டமணி செந்தில் அவங்களுமே சரி, சூப்பராகவே வந்து இருக்குது. அப்படி சூப்பராக வந்து வரைஞ்சி அதுக்கு அனிமேஷன் கொடுத்து வேறு லெவலில் வந்து இருக்குங்க, சூப்பராக இருந்திருக்கு. கடைசியில் ரோபோட்டு கவுண்டமணி செந்தில் காமெடியை சொல்ல வச்சிட்டாங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் வேறு லெவலுங்க. இந்த வாய்ஸ் ஒரே ஆளாக பேசுகிறாரு. ஆமாம், இந்த சேனல் நான் பார்த்தேன், ஒரே ஆள் தான் பேசுகிறது எல்லா வாய்ஸுமே. ஸோ சூப்பர், வேறு லெவலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேலையை விட்டு தூக்கியாச்சா? ஓகே, உருவாகிட்டாரு சிட்டி த ரோபோட். புதிய மனிதாங்கிற பழைய மனிதாவா? வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஐயோ சாரி டாக்டர். வாடா ரோபோ, வெல்கம் டு தி வேர்ல்ட். ஹலோ டாக்டர், ஐ அம் ரோபோ. ஸ்பீட் 1 டெராஹெர்ட்ஸ், மெமரி 8 கிகாபைட்ஸ். கிகாபைட்ஸா? வெரி குட், அப்படிதான் இருக்கணும். வேற லெவல். ரொம்ப சிரிக்காத, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் மாதிரியே இல்ல. அசிங்கப்படுத்திருச்சு. சீக்கிரமா ரோபோட் பண்ணியாச்சு, நானே ஷேவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? நான் இருக்குல்ல இதையா? ஆமா டாக்டர், நீங்க பிஸியா இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு அதனால ஒரு ஃபோன் பண்ணிருங்களேன். இல்ல ஃபோன்ல பண்ண வேலைக்காக என் மேல ரொம்ப கோபமா இருக்கும், அதனால சராவை நேர்ல பார்த்து பேசுறதா கரெக்டா இருக்கும். டேய் ரோபோ, நீ என்ன பண்ற? போயிட்டு சராவை கூட்டு வா. என் மேல உள்ள கோவத்துல என்னை யாருனே தெரியாது, வர முடியாதுன்னு அடம்பிடிக்கும். ஓகேட்டு வா. ஓகே டாக்டர். கூட்டிட்டு வர போறாங்களா? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே உங்களை யாருனே தெரியாது, உங்க கூட வர முடியாதுன்னு இந்த சடா அடம்பிடிச்சாங்க, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். டேய் ஆடா கூடு கட்ட இரும்பு கம்டாட்டி, நான் எந்த சடாவை தூக்கிட்டு வந்தா நீ எந்த சடாவடா தூக்கிட்டு நல்லா வந்த? பேசுறேன். யாரு? ஏய், சந்தோஷ் நாராயணன். இவர்தான் சடா, ஊருக்கே தெரியுமே. வேற லெவல் என்ட்ரி, கேமியாவா இதுல? நீங்களா எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க? எதுவும் கிட்னி திருடுற கும்பலா நீங்க? ஐயோ அப்படிலாம் அப்படி இல்லைங்க, நான் வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வர சொன்னேன், அவன் பேரு சடாத, இவன் மாத்தி உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏய், வேற லெவல் என்ட்ரி, சூப்பராகவே வந்து இருக்கு. கடைசியில் பார்த்தா சந்தோஷ் நாராயணன் அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க சனானுங்கிற பதில். ஸோ வேற லெவல். சந்தோஷ் நாராயணன் மூஞ்சி தெரிலன்னு நினைக்கிறேன், இந்தாங்க பார்த்துக்கோங்க, இந்த தெரியுதா? ஸோ வேற லெவலில் வந்துருக்கு, அவரை தூக்கிட்டு வந்துருக்காரு. ரோபோட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றியும் செய்யும். அது எந்திரம் படத்துலேயே டிவியை போடுன்னு சொன்னோன்னே டிவி தூக்கி கீழே போட்டு போயிடும். ஸோ அது கொஞ்சம் மென்டல் பிடிச்சது, நல்லாவே காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருந்திருக்கு. தூக்கும் போது கூட என்னடி பாயாவி சாக்கு கேட்டுதான் தூக்குவேன். ஓ சந்தோஷ் நாராயணன் ஃபேனா? அப்புறம் மினிக்கி மினிக்கி சாக்கு, மினிக்கி மினிக்கிலாம் ஜி பிரகாஷ் போட்டதே. மினிக்கி மினிக்கி நான் போட்டது இல்லையே, அது தங்கலான் படத்துல ஜிவி போட்டது. அது ஜிவியா போட்டாரு? அதுவே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. வேற லெவல். ஓ ஓகே. இவதான் சிட்டி த ரபாட். ரபாட்டா? அட ரோபோட் தான், ஸ்டைலா ரபாட்னு சொல்றேன். ஓ அப்ப நானும் சொல்றேன். ஹலோ எவ்ரிவன்,
I'm Chitti, the robot. Speed 1 சூப்பர். terahertz, memory 8 gigabytes. ஓ இவர் தான் என்ன சயின்டிஸ்ட், எஸ்டிடிபி தானா? வில்லன் அட சயின்டிஸ்ட். கஞ்ச பிஸ்னாரி. இவனுக்கு இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஏன் சார், ஏன் அப்படி? ஏன்னா இவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுதா இன்ஸ்டால ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எல்லா ஸ்டேட்ல உள்ள டோலிஸையும் கடலை போட ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் ஓ பசங்களோட அதனால நிலைமை ரொம்ப இன்செர்ட் கஷ்டமா பண்ணலையா? போகும். ஏற்கனவே இந்த சாட்ஜிபிடித்துல வேற தாங்க முடியல, இதுல இவன் வேறயா? வா. வேற லெவலில் வந்துருக்கு. ஸோ பாதி இது வந்து இன்சர்ட்டே பண்ணலையாம். ஸோ சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ விஷுவலாகவும் பார்த்த மாதிரியும் ஆச்சு, காமெடியும் கேட்ட மாதிரியும் ஆச்சு. நல்லா இருக்குது. ஸோ உண்மையாக வந்து க்ரியேட் பண்ணாமல் அப்படியே கார்ட்டூனாக வந்து அமைச்சு சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சூப்பராக வந்து இருக்குது. காமெடி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. செம. ஜெடில்பர்ட், நீங்க யாராவது வட்ட கேள்வி கேட்கலன்னா கேட்கலாம். ஓ கேள்வி கேட்குற இதுவா? சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது எப்போ? ஏடா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? ஓ மை காட், எப்போ? ஓ வேற லெவல். யோ வசீகரா, என்னையா மிஷின் இது? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கூட தெரியாதா? அது வந்து ஒட்டுமில்ல ஜெடில்பர்ட். இவனுக்கு ஹிஸ்டரி புக்கை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1940 வரைக்கும் தான் அப்லோட் ஆனிச்சு. ஓ அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் அதனால ஃபுல்லா. தான் இவனுக்கு சுதந்திரம் கிடைச்சது தெரியாது. வேற லெவல். அமேசிங்ல. இப்ப வேற அமேசிங் அமேசிங். ஓ அந்த பாட்டு சீனா? ஓகே. இது என்ன ராகம்? எது ராகவா? கேட்டா எதிரிக்கும் போது பக்கத்துல இருக்கிற காலை பிரிச்சு விட்டு டீ கட்டிக்கிறீங்க. செம காமெடி. என்னையா அது ஒடுப்புல ஜெடில்பர்ட். இந்த ஒரு நிமிஷம். சிட்டி, கேட்டா அப்படி பண்ற, ஏதாவது ஒரு பதில் சொல்றா. ஐயோ டாக்டர், அவன் டீலா பயப்ப விட்டு என்ன ராகன்னு கேட்கிறேன், நான் எப்படி பதில் சொல்றேன்? அது ஏதாவது ஒண்ணு சூப்பர் சொல்றா, காமெடி. அப்பதான் நான் உட்காருவேன். சரி, உங்களுக்காக பண்றேன். பெருசு திரும்ப பாடு. என்ன பாடு? நல்லா பண்றாங்க சூப்பரா. நாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சு முசிறிக்கு போயிட்டீங்க. நடுவுல அப்படியே பாடலாம். வாவ் வாவ் வாவ், அமேசிங்ல. வேற வேற அமேசிங் அமேசிங். மண்டைய கலட்டி கையில கொடுத்துருவேன். சூப்பர். ஸோ உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே படத்தோட சீன் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி சூப்பராக வந்து காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக வந்துருக்கு, நல்லா இருக்குது. எல்லாம் அந்த சீனுமே வந்து சூப்பராக பயங்கரம் காமெடியாக இருக்குது. நல்லா யோசிச்சுருக்காங்க, கண்டென்ட் யோசித்து சூப்பராக வந்து அந்த சீனை எப்படி வந்து இது பண்ண முடியுமோ அப்படியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் வந்துருக்கு. ஸோ உண்மையாகவே மாஸ் தான், வேறு லெவலில். வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் வந்து காமெடியாக வந்து இருக்குங்க. ஸோ சூப்பராக வந்து இருக்குது. நல்லா வந்து அனிமேஷன் பண்ணி சூப்பராக வந்து அந்த டைலாக்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. கேர்ட்டூன்ஸ் காமெடியாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அனிமேஷன் வேறு லெவலுங்க. அது அப்படியே 2Dயில் பண்ணி 2D அனிமேஷனில் பண்ணி சூப்பராக வந்து பண்ணி அதில் வாய் கொடுத்து அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து காமெடி பண்ணி அதில் சூப்பராக வந்துருக்குங்க. அப்படியே இடம் முழுக்கமே ஃபுல்லாகவே 2D, ரோபோட்டுமே 2D, வேறு லெவலில் வந்துருக்கு. ஸோ செம்ம அந்த வீடியோ, சூப்பர் வீடியோ. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.